காத்தம்மன் கோயில் அமக்கலமா இருக்குதே. என்னது கோயில் வேலை இவ்வளவு மந்தமா நடந்துகிட்டு இருக்குது, நீங்க இதை கவனிக்கவே மாட்டீங்களா? ஆமா, நம்ம கை காசு போட்டு பணம் செலவு பண்றோம் பாரு. யார் யார்கிட்டயோ வசூல் பண்ணி கோவில் கட்டி கொடுங்க நீங்க இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இங்க வேலை எப்படி நடந்தா நமக்கு என்ன? 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க பாரு. தொழில் தர்மம். அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்கிற வரைக்கும் இதையத்தான் பூசி முழுகிட்டு இருக்கணும். இப்ப உனக்கு என்ன புரிஞ்சது? நீ அடிச்சுக்கிட்ட, நீ அடிச்சுக்கிட்ட, நான் அடிச்சுக்கிட்டேன். நான் ஜாடுறா இல்லையா? என்னமோ உங்க ஒப்ப விட்டு சிமெண்ட் மாதிரி கொட்டுற. இல்லைங்க, இந்த அளவுக்கு சிமெண்ட் கலந்தாதான் கோயில் கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? கோயிலா ஸ்ட்ராங்கா இருக்க கூடாதுடா, இடியணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு துட்டு வரும்டா. கோயில் இடிச்சு போனா பழி உங்க மேல தானங்க வரும். பழி என் மேல வருதா? அட போட கேன போயல. பழியும் வராது புளியும் வராது, தெய்வ குத்தம்னு சொல்லிக்குவாங்க. அவன் பால்ல தான் தண்ணி கலப்பா, ஆனா இவரு தண்ணிலே பால் கலக்குறவரு. சொன்ன வேலையை செய்வியா? நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறவ சொல்றதை கேட்க நான் ஆளு. வேணா நீங்க சொல்லுங்க கேட்க. எனக்கு தாலி கட்டுன்னு சொன்ன கேட்டியா? இப்ப என்ன நீ வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா? டேய், என்ன தைரியம் இருந்தா? ஏய், எனக்கு வேண்டாங்க, ஏழைக்கு ரோஷம் இருக்க கூடாதுங்க. இனிமே நீ உன் புருஷனும் ஒரு நிமிஷம் கூட இங்க வேலை செய்ய கூடாது. அடுத்த காலி பண்ணுங்க. அவருக்கா நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா? அண்ணாண்ணா இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அண்ணங்கிறியா? அந்த உறவெல்லாம் எனக்கே செத்து போச்சு. நடைய கட்டுங்க. அடி குயில. வணக்கம் தம்பி. என்ன தம்பி, கோவில் வேலையெல்லாம் எப்ப கட்டி முடிக்க போறீங்க? ஊர்ல கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதுதான் கட்டிக்கிட்டே இருக்குது, முடிஞ்சுக்கிட்டே இருக்குதுல்ல. நீ என்ன பண்ற? ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம். இன்னும் 5 லட்சம் ரூபாயா? அட ஆமையா, அதான் கோயிலுக்குன்னு சொன்னா கட்டு கட்டா கொடுக்குறாங்க, கட்டி கட்டியா கொடுக்குறாங்கல்ல. அவளே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துரு. இல்லாட்டி உண்டி இல்லாத குளிக்க எடுத்துட்டு வா, அப்பதான் வேலை நடக்கும். இல்லன்னா வேலை நின்னுடும். என்னமோ முறைக்கிறானே, தர்மகர்த்தானா சும்மா விட்டுருவானா? அவனும் சுரண்டி இருப்பான். இந்த பயலுக்கு வந்த வாழ்வை பாத்தியா? ரோட்ல மோளம் கொட்டுறவன், கூத்தாடுறவன், இந்த பசங்களையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு தெரியறான். இவனை நம்பி நான் கான்ட்ராக்ட கொடுத்தேன். என் கழுத்துல நானே சுருக்க மாட்டிக்கிட்டேன். என்னமாச்சு? வயிற்றுல குழந்தை புரண்டு கிடக்குது. என்னால இனி ஒண்ணும் செய்ய முடியாது. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. போப்பா சீக்கிரம். குழந்தையின் தெய்வம் ஒண்ணும் பண்ண, அந்த தெய்வத்தையே மனைவி வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. வேணும்னா என் உயிர் எடுத்துக்க.
தலை வைத்து விடியும் வரை பெணாத்துவோம். உங்க மாப்பிள்ளையும் தங்கச்சியும் வந்திருக்கிறாங்க. மாப்பிள தங்கச்சியா? சேர்த்து போயிட்டாங்க போ. குழந்தை பிறந்திருக்குதான், மாம சீர் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. யார் அது ராகு காலத்துல பிறந்தவன்? 5 பைசாக்கு கமர் கட்டை வாங்கி கொடுத்து விடு போ. என் பேச்ச கேட்காம ஓடி போன ஓடுகாலியோட குழந்தைக்கு நான் சீர்வரிசை செய்யறதா? டாய், அவளுக்கு என்னைக்கோ கருமாதி பண்ணியாச்சு. கழுத்தை பிடிச்ச வெளியதில்ல அந்த தரித்திரம் பிடிச்ச குழந்தையா? சொன்னது நீ தானா ஜொல் ஜொல் என் குயிலே. ஏங்க, குழந்தை வெளிக்கு போயிடுச்சு, கொஞ்சம் பேப்பர் எடுத்து வந்து கொடுங்க. பானையில தண்ணி இருக்கு, எடுத்து கழுவு. குடிக்கிற தண்ணிக்கே குழாய் அடியில 1 மணி நேரம் நிக்க வேண்டியிருக்கு. அதுல இதை வேற கழுவிட்டு கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். அதான் குழந்தை கையில லாட்டரி சீட் இருக்குல்ல, அதாலே தொட. ஆமா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் உடனே எழுந்திரிச்சு வந்து செய்யணும். எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க உட்கார்ந்து இடத்துல பதில் சொல்லுங்க. குட்ரி அக்கா, அக்கா கொஞ்சம் இருங்க அக்கா. இந்த சீட்டுக்கு 50 லட்சம் ரூபா விழுந்திருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு குழந்தை பிறந்தது உன்னோட அருளாலதான். இவ்வளவு அழகான குழந்தையை கொடுத்துட்ட, ஆனா அவளை பேச முடியாம பண்ணிட்ட. நீ தான் அவளை எப்படியாவது பேச வைக்கணும். லட்சுமி, என்ன லட்சுமி இது தினமும் என் கால வந்துட்டு? சாமி கால்ல விழுந்தா நினைச்சது நடக்கும், புருஷன் கால்ல விழுந்தா நடக்கிறது நிலைக்கும்னு சொல்லுவாங்க. ஐயா, உங்களை பார்க்க மேனேஜர் வந்திருக்காரு. தயங்காதீங்க பிரதாப், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு காக்க பிடிக்கும்னு நினைக்காதீங்க. உங்க குழந்தை பேர்ல ஆரம்பிச்ச எல்லா பிசினஸும் ரொம்ப சிறப்பா நடக்குது சார். அதுக்கு திறமையான மேனேஜர் நீங்க தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் உங்க நல்ல நேரம் தான் சார். போரூர்ல ஃபேக்டரி கட்ட இடம் பார்க்க சொன்னீங்களே, எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டேன். நீங்க சொன்னா நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எது செஞ்சாலும் ஓகே. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க சார்? அட்லீஸ்ட் இந்த அக்கௌண்ட் சொல்லுங்க சார். உங்க மேல நம்பிக்கை இருக்கு, கடவுளோட அருள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரி கணக்கு விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஏன் அந்த பக்கம் கூட நான் வரவே மாட்டேன். ஒன்றும் இல்லம்மா, நம்ம ஊர் கோவில கட்டி முடிக்கிற கான்ட்ராக்ட உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துருந்தம்மா. அவரு என்னடான்னா பல லட்சத்தை சாப்பிட்டுட்டாருமா. ஊருக்காரவங்க எல்லாம் நான் தான் மோசம் பண்ணி விட்டதா என்ன தப்பா பேசுறாங்கம்மா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த கோவில கட்டி முடிக்கணும்மா. நானும் என் புருஷனும் அதே கோயில்ல கட்டட வேலை பார்த்து கூலி வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதே கோயில்ல கட்டுற பாகம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர்கிட்ட சொல்லி நான் உடனே கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். என் பயத்துல பால பார்த்த தாயி, பழச நினைக்கிறதே பாவம்னு நினைக்கிற இந்த காலத்துல பட்ட கட்டத்து பெருமையா நினைக்கிறியே. நீதான் தாயி இந்த கோயிலை கட்டி முடிக்கணும். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ற பாக்கியமும் தகுதியும் உனக்கு தான் தாய் இருக்கு. நான் வர்றேன் தாயி. வாங்க. தங்கச்சி நல்லா இருக்கியா தங்கச்சி? என்னமா அது? நேர்மை, ஒழுக்கம், நாணயம், இந்த 3க்கும் பேர் போனவரு உங்க அண்ணன். அவர் இருக்கும்போது கட்டட வேலை வேற யார்கிட்டயோ கொடுத்தா ஊர்ல காரை துப்ப மாட்டாங்க. இவரு மூஞ்சிலேயே துப்புவாங்க. நீ சும்மாரியா ஜால்ரா? தங்கச்சி, என் பக்தியை பத்தி உனக்கு தெரியாதுமா. இந்த கோயில் வேலை மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இவனுக்கு திருச்செந்தூர்ல ஒரு மொட்டையும், இவளுக்கு திருப்பதியில ஒரு மொட்டையும், எனக்கு திருவேற்காட்டுல ஒரு மொட்டையும் போறதா வேண்டிக்கிட்டேன். 3 மொட்டையும் வேஸ்ட் பண்ணிடாதமா தங்கச்சி. நீ மாமா சேர்த்து அவங்களுக்கு கோவையா? அதுக்கு தானே பாண்டி பஜார்ல கொலுசு, யானை, பூனை, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாப்பா, என் குண்டு பாப்பா, என் கொழு பாப்பா, என் குட்டி மரும பாரு, உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு. எங்க கை எங்க காலங்க என்ன தெரியலையே. காலக்காட்டு கொலுசு மாட்டி விடுறேன். காலக்காட்டு. என் குழந்தைய தொடாத. கூட பிறந்த தங்கச்சியும் கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி கீழே தள்ளி விட்டியே. அப்ப எங்கடா போச்சு இந்த உறவு? துரும்ப கிள்ளி போட்டு அதான் மாப்பிள்ளைனா அதுக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீ தங்கச்சி புருஷனு கூட பார்க்காம அவரை கை நீட்டி அடிச்சியே. நீ அடாயாண்ண தங்கச்சினா? தங்கச்சி அதெல்லாம் அர்த்தறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டை விட்டு வெளியே போங்க. லட்சுமி, அவர்தான் தெரியாம பேசிட்டாருனா நீங்க சும்மா இருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். கிளம்புங்க. இன்னும் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம். நீங்க வாங்கிட்டு வந்த குப்பையை நீங்களும் அள்ளிக்கிட்டு போலாம். சரி, பாரு நல்லா இருக்கு. எப்படியும் ஒரு ஆப்பிள் 5 ரூபாய் தேரும்.